அடுப்பில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு அதில் நல்லா வெங்காயம், யூஸ்வலாக வெங்காயம் வந்து சமையலில் நான் அதிகம் சேர்க்குறது வழக்கம், உடம்புக்கு நல்லது. ரெண்டாவது அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அது வெங்காயம் வந்து சமையலில் நான் அதிகமாக சேர்ப்பேன். ஸோ அளவுக்கு வெங்காயம் சேர்க்குற கூட சில டைம்ஸ் பண்ணுவேன். வெங்காயம் நல்ல ஒரு மாதிரி நல்ல கிளாஸி பக்குவத்தில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த மஞ்சளும் உப்பும் போட்டு வச்சுருந்த பாவக்காய் அதை வந்து போடணும். இப்போது இதுக்கு தேவையான உப்பு, ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு தான் ஊற வச்சுருந்தோம், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு மிளகாப்பொடி போட்டுட்டு ஒரு வதக்கி விடுங்க. லைட்டாக, ரொம்ப நேரம் இல்லை, 2 கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெயை தெளித்து அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுற வேண்டியதான். இப்போ ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி கரைசல், ரொம்ப கொஞ்சமான புளி கரைசல் விட்டு லைட்டாக கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இது அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் அந்த புளியெல்லாம் வற்றி நல்லா ஒரு எல்லா இனிப்பு புளிப்புன்னு அறுசுவையும் கலந்த ஒரு டேஸ்ட்டு வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக இந்த அவ்வளோதான், இந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டு லைட்டாக கிளறிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ நல்ல டேஸ்ட்டான பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்ல சுவையான பாவக்காய் வதக்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.